ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஜஸ்ட் ஒரு ப்ராடக்டை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலே வந்து ஹெல்தி ஃபுட் சேனல். ஸோ நம்ம வந்து இந்த டீப் ஃப்ரையிங்லாம் டைரெக்டாக ஸ்டவ்வில் நல்லா ஹை ஹீட் வச்சு ஆயில் வச்சு அதில் ஃப்ரை பண்ணாமல் ஏர் ஃப்ரையரில் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் நானும் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறேன். வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ செய்ய போகிறது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதிலே கொடுத்துருக்கு பாருங்கள், 200 டிகிரி சியில் சென்டிகிரேடில் 15 to 22 மினிட்ஸ் வைக்கணும்னு போட்டிருக்கு ஃபார் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஸோ நான் இங்கே வந்து 200 செட் பண்ணிட்டேன். 200 டிகிரி செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த இதில் தான் நம்ம ஃப்ரைஸை வந்து போடணும். இந்த பேனில் போட்டு உள்ளே வைக்கணும். அப்புறம் டைம் செட் பண்ணணும். இருங்க, நான் ஃப்ரைஸை உள்ளே போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதில் ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை இந்த பேனுக்குள்ளே நம்ம வைக்கணும். வச்சு அது மேலே தான் நம்ம எதை ஃப்ரை பண்ணணுமோ அது வைக்கணும். ஏரோ வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுனால நம்ம இப்படி வைக்கிறோம். பாருங்கள், இந்த இடத்துல பெண்ட் வர்றதுனால இப்படி வச்சுட்டு இப்போ வந்து ஃப்ரைஸை நான் உள்ளே போட போகிறேன். இதில் வந்து நம்ம சுத்தமாக ஆயிலே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் முதல்ல கொஞ்சமாக போட்டு பார்க்குறேன். ஓகே, இப்போ இதை உள்ள மிஷினில் வைக்க போகிறோம். இப்போ வந்து இந்த பேனை ஏர் ஃப்ரையருக்குள்ளே வச்சிடுறோம். வச்சுட்டு இப்போ பாருங்கள், இல்லை 10 மினிட்ஸ் நான் வச்சு பார்க்க போகிறேன் முதல்ல. இப்போ வந்து 200 டிகிரியில் செட் பண்ணியாச்சு. இப்போ 10 மினிட்ஸ் இதை வச்சு வேக வைக்க போகிறோம். இது வந்து நம்ம சுத்தமாக ஆயிலே விட போகிறதில்ல. எண்ணெய் விடாமல் ஹாட் ஏர்லேயே இது ஃப்ரை ஆக போகுது. அதான் எப்படி ஆகுதுன்னு வாங்க பார்க்கலாம். 10 மினிட்ஸ் கழித்து நான் எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்களா, ஃப்ரைஸ் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் அதில் வச்சு எடுத்துட்டோம். இப்போ எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண மாதிரி சூப்பராக வந்திருக்கு. இப்போ வந்து இந்த ஃப்ரைஸை நம்ம இதில் எடுத்து வைக்கிறோம். பேனில் வச்சுட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம பெப்பர் பவுடராக கூட போடலாம். நான் க்ரஷ் பண்ணி போடுறேன். சால்ட் ரெண்டும் போட்டு டாஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் நல்லா முதல்ல நான் போட்டது கிரைண்ட் பண்ணி போட்டேன். ஏன்னா ஃப்ரெஷ் பெப்பர் அந்த ஸ்மெல்லு கடிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து பவுடராகவும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அது வந்து நல்லா ஒட்டிடும் ஈச் இதுலேயும். இப்போ அவர் ஹோம்மேட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இஸ் ரெடி நவ். நம்ம இதை ஒரு சொட்டு கூட, ஒரு ட்ராப் கூட ஆயில் இல்லாமல் ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணிட்டோம். இந்த ஏர் ஃப்ரையர் வெரி குட். நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணேன். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் எல்லோரும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you in next video. until then bye. பார்த்தீங்களா, ஏர் ஃப்ரையரில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லாமல் செஞ்சுட்டோம். இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்.
வாய்ஸ் கேட்கணும்னு நினைக்கிறேன். மொறுன்னு சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க, நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. பாய்.